So many pieces all back together now. What's your vision? வணக்கம். இந்த வீடியோவில் கரன்சி கார்லேஷன்னா என்ன அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன பேசிக் பாயிண்ட்ஸ் நம்ம பார்ப்போம். இப்போ நீங்கள் ஏற்கனவே கேண்டில் ஸ்டிக்ஸ் வச்சு பண்ணுறீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யூரோ யூஎஸ்டி அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, இது நாள் வரைக்கும் ஒரு ஹேமர் விழுந்தது, ஷூட்டிங் ஸ்டார் விழுந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ட்ரேட் எடுப்போம் இல்லைங்களா. ஸோ இப்போ இந்த பேஸ் கரன்சி அண்ட் கோட் கரன்சி, இப்போ இங்கே பாருங்கள் யூரோ யூஎஸ்டின்னு இருக்குது இல்லைங்களா. இதில் யூரோ அப்படிங்கிறது பேஸ் கரன்சியாகவும் யூஎஸ்டிங்கிறது கோட் கரன்சி. இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா. ஸோ எல்லா கரன்சி இதே மாதிரி தான், ஒரு கரன்சியை வச்சு தான் இன்னொரு கரன்சியை நீங்கள் வாங்குவீங்க இல்லைங்களா. இப்போது இந்த பேஸ் கரன்சி கோட் கரன்சி அப்படின்னு எடுப்போம். இப்போ யூரோ யூஎஸ்டி, ஓகே. இப்போ யூரோ யூஎஸ்டி கீழே வருது அப்படின்னா இந்த இடத்துல என்ன பாருங்கள், கோட் கரன்சியாக இருக்கிற யூஎஸ்டி இன்னொரு இதில் என்ன இருக்குது அப்படின்னா இந்த யூஎஸ்டி ஜேபிஐயில் பேஸ் கரன்சியாக இருக்குது ஓகேங்களா. அதாவது இந்த இடத்துல யூரோ யூஎஸ்டியில் கோட் கரன்சியாக இருக்கிறது, இங்கே யூஎஸ்டி பேஸ் கரன்சி ஆகுது. நீங்கள் யூஎஸ்டியோட மதிப்பில் தான் ஜேபிஐயை வாங்குறீங்க விற்கிறீங்க அப்படிங்கிற போது இதில் நம்ம எப்படி ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளுங்க. அதாவது இது சும்மா ஒரு ஆப்போசிட் இதுங்க. ஒரு கண்ணாடியில் நம்மளை பார்க்குற மாதிரி தான், நம்ம வலது கை தூக்குனா இடது கை தூக்குற மாதிரி இருக்கும் பாருங்க, அந்த மாதிரி தான். இதில் என்ன அப்படின்னா இங்கே பாருங்கள், யூரோ யூஎஸ்டி இறங்குது அப்படின்னா யூஎஸ்டி இறங்குது இல்லைங்களா. ஸோ இந்த இடத்துல என்னன்னா யூஎஸ்டி ஜேபிஐ இது மேலே போகும். இந்த மாதிரி ஆப்போசிட் தான் இது நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா கரன்சிலையும் நீங்கள் எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் எல்லா கரன்சிங்க, மேக்ஸிமம் ஆஃப் எல்லா கரன்சியும் இப்போ பாருங்கள் ஜிபிபி ஏயுடி மேலே போகுது அப்படின்னா இந்த ஏயுடி பேர் எங்கே இருக்க பாருங்கள், இங்கே ஏயுடி கேடு, ஓகே, ஏயுடி ஜேபிஒய் இதெல்லாம் கீழே இறங்கும். ஸோ இதுதான் ஆப்போசிட்டாக நமக்கு நடக்கும் சரிங்களா. இந்த பேஸ் கரன்சி கோட் கரன்சியாக மாறும்போதும் இதுதான் நடக்கும், ஓகே. ப்ளஸ் இந்த இடத்துல இது ஒரு ஜென்ரலுங்க. இது நீங்கள் பண்ணலாம். அதாவது நீங்கள் யூரோ யூஎஸ்டியும் பை பண்ணி வச்சுக்கலாம், யூஎஸ்டி ஜேபியும் பை பண்ணி வச்சுக்கலாம். எப்படி இருந்தாலும் ஏதோ ஒன்று உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுக்கும். அதாவது இந்த இடத்துல ரெண்டையும் நீங்கள் மாற்றி பண்ண வேண்டாம். இது ஹெட்ஜிங்காக கூட எடுத்துக்கலாம். யூரோ யூஎஸ்டியும் யூஎஸ்டி ஜேபியும் பை பண்ணுறது ஒரு ஹெட்ஜிங். அதே மாதிரி ஜிபிபி ஏயுடியும் ஏயுடி கேடையும் வாங்குறது பை பண்ணுறது ஒரு ஹெட்ஜிங். ஸோ அதே மாதிரி இப்போ இந்த கேண்டில் ஸ்டிக்ஸை மட்டும் வச்சு நீங்கள் ஃபாலோ பண்ணி பண்ணுறீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இப்போ யூரோ யூஎஸ்டியோட இது 1 hour சார்ட்டு. இப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன செய்கிறீங்க, ஒரு ஹேமர் வந்திருக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு பை எடுக்கிறீங்கன்னு எப்போவுமே. ஆக்சுவலாக இது ஹேமர் கிடையாது, நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், ஓகே. இந்த இடத்துல ஒரு ஹேமர் வருது, சரி இது பை பண்ணலாமா அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கும்போது என்ன அப்படின்னா இதோட இந்த கரன்சி எடுத்துக்கங்க இல்லையா. யூரோ யூஎஸ்டி கோட் கரன்சியாக இருக்கும்போது யூஎஸ்டியோட இதை எடுத்துக்கலாம். அதாவது யூஎஸ்டி ஜேபிஐ பார்க்கலாம், யூஎஸ்டி கேடு பார்க்கலாம் சரிங்களா. ஸோ இதில் போயிட்டு பாருங்கள், அங்கே ஷூட்டிங் ஸ்டார் வந்திருந்தால் மேக்ஸிமம் இது ப்ராஃபிட்டில் முடிஞ்சிடும். நீங்கள் ரெண்டையும் பண்ணலாம், ஓகே, ரெண்டுமே பண்ணலாம். அதாவது யூரோ யூஎஸ்டியை பையும் பண்ணலாம், யூஎஸ்டி ஜேபிஐ செல்லும் பண்ணலாம். ஆனால் இதில் என்ன அப்படின்னா ஸ்டாப் லாஸ் அடித்தால் உங்களுக்கு லாஸ் டபுள் ஆயிரும். அதே மாதிரி ப்ராஃபிட் வந்தாலும் டபுளாக கிடைக்கும் சரிங்களா. பட் இந்த இடத்துல என்ன அப்படின்னா ஒரு டபுள் கன்ஃபர்மேஷன், அவ்வளோதான். யூரோ யூஎஸ்டி ஏறுமா ஏறாதா அப்படின்னா யூஎஸ்டி ஜேபிஐ இறங்கும்னு அவனே ஒரு சிக்னல் கொடுத்துருக்கான் அப்படின்னா அப்போ கண்டிப்பாக யூரோ யூஎஸ்டி ஏறி ஆகும் அப்படிங்கிறதான், ஓகே. ஸோ இதை ப்ராக்டிஸ் பண்ணும்போது என்னென்னா நீங்கள் சின்ன லாட்டாக போடலாம். இப்போ 0.01 0.10 போட்டிங்க அப்படின்னா என்ன ரெண்டுமே ஸ்டாப் லாஸ் அடித்தா கூட நமக்கு பெரிய லாஸ் வராது இல்லையா. ஸோ அதனால் அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஸ்டாண்டர்ட் லாட்டை எடுக்க ஆரம்பிக்கலாம். இல்லையா நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஏதோ ஒன்று எடுக்கலாம், எது பக்காவாக இருக்கும். இப்போ யூரோ யூஎஸ்டி பை இருக்குது, இந்த இடத்துல ஹேமர் இருக்கா கிடையாது, ரைட். இப்போ யூஎஸ்டி ஜேபிஐ 1 hour, இந்த இடத்துல ஒரு ஷூட்டிங் ஸ்டார் இருக்கா, ஓகே, ஆல்மோஸ்ட் இருக்குது, அப்போது இது கிளியராக இருக்குது அப்படின்னா நீங்கள் யூஎஸ்டி ஜேபிஐ மட்டும் செல் பண்ணலாம். சரி, இன்னும் கூட உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், யூஎஸ்டி கேட் எடுத்துக்கலாம். யூஎஸ்டி ஜேபிஐ எப்படி எடுக்கிறீங்களோ அதே மாதிரி யூஎஸ்டி கேட் எடுத்துக்கலாம். பட் மேஜர் கரன்சி தான் உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும், ஓகே. மேஜர் கரன்சினா இப்போ நீங்கள் யூரோ யூஎஸ்டியை யூஎஸ்டி ஜேபிஐ கூட நீங்கள் கம்பேர் பண்ணலாம், ஓகேவா. இல்லை நீங்கள் யூரோ ஜேபிஐ கூட கம்பேர் பண்ணலாம். பட் யூஎஸ்டி கேட் அப்படிங்கும்போது என்ன அப்படின்னா அது மேஜர் கரன்சியில் வராது. அப்போ அந்த இடத்துல நீங்கள் கன்ஃபர்மேஷன் எடுக்கிறது அப்படிங்கிறது சரியாக வராது. பட் சும்மா பார்த்துக்கலாம். உங்களுக்கு இதுலேயும் ஷூட்டிங் ஸ்டார் இருக்குது. இப்போ யூஎஸ்டி ஜேபிலையும் ஷூட்டிங் ஸ்டாரு, இதுலேயும் ஷூட்டிங் ஸ்டார்னால் நீங்கள் இன்னுமே கொஞ்சம் தைரியமாக எடுத்துக்கலாம். பட் மோஸ்ட்லி அந்த மாதிரி வராது. அப்போ இது என்ன ஆகும் அப்படின்னா இங்கே பாருங்கள், கேட் ஜேபிஐ. இப்போ யூஎஸ்டி கேட் அப்படிங்கும்போது என்ன ஆகும்னா நீங்கள் திருப்பி கேட் ஜேபிஐயோட அந்த பேரை போய் நீங்கள் பார்க்கணும். ஸோ ஆனால் இன்னொன்று, கரன்சி கார்லேஷன் நான் பார்க்குறேன், கரன்சியை வச்சு நான் கரன்சியை ப்ரெடிக்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு என்ன பண்ணுறீங்க, நீங்கள் போய்ட்டு 50 கரன்சி பார்த்தீங்கன்னாலும் அது வேலைக்கு ஆகாது. அது எப்படின்னா நம்ம இந்த லட்சம் இண்டிகேட்டரை யூஸ் பண்ணுறோம் பாருங்கள், அந்த மாதிரி ஆயிரும்.
ஸோ கேண்டில்ஸை மட்டும் வச்சு எப்படி நம்ம பண்ணுறோமோ அதே மாதிரி கரன்சி வச்சும் பண்ணலாம். அதில் 1-2 தான் வச்சு பண்ணணும். ஒரு மேஜர் கரன்சி வச்சு நீங்கள் பண்ணலாம். ஓகே, அதுலேயே வந்து நீங்கள் யூரோ யூஎஸ்டியா சரி இப்போ யூஎஸ்டியில் இருக்கிற எல்லா லிஸ்ட்டையும் நான் எடுப்பேன் அப்படின்ட்டு நீங்கள் எடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு ரிசல்ட்டை கொடுக்காது, நல்ல ரிசல்ட்டை கொடுக்காது. சரிங்களா? ஓகே, இப்போ இது வந்து யூரோ யூஎஸ்டி 1 hour இந்த இடத்துல மேலே போகுது. ஓகே, அண்டு யூஎஸ்டி ஜேபிஐ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நீங்கள் வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு செல் பண்ணலாம் தாராளமாக. ஓகே, அண்ட் இன்னொன்று இந்த ஸ்டாப் லாஸ் போடும்போது நிறைய பேர் கேட்குறீங்க, சார் இந்த லைனை நான் கரெக்டாக போடுறேன் ஹிட் ஆயிடுது அப்படின்ட்டு. அது ஒன்றும் இல்லைங்க, இந்த ஸ்ப்ரெட் டிஃபரன்ஸ் இருக்குது பாருங்கள். இப்போ இந்த கேப் நீங்கள் கொடுத்தே ஆகணும். இப்போ இதில் வந்து எவ்வளோ வருது அப்படின்னா ஒரு பிப்பு 2 பிப்பு வருதா, நீங்கள் அந்த கேப் நீங்கள் கொடுத்தாகணும். ரொம்ப எக்ஸாக்டாக போயிட்டு வைக்க வேண்டாம். ஸ்டாப் லாஸ் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்க, கொஞ்சம் ஒரு 2-3 பிப்பு இந்த ஹையை விட கொஞ்சம் தள்ளி வச்சிட்டிங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து ஹிட் ஆகாது. ஓகே, அதாவது இந்த இடம் ட்ரேட் ஆகாமே ஹிட் ஆகுது அப்படிங்கிறீங்க இல்லையா, அந்த பிரச்சனை வராது. கொஞ்சம் தள்ளி வைங்க, சும்மா ஒரு 2-3 பிப் தள்ளி வச்சிங்கனாலே போதும். சரிங்களா? அண்ட் இந்த கரன்சி கார்லேஷன் யூஸ் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு இந்த சார்ட் வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து நீங்கள் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து தனியாக ஒட்டி வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் யூரோ யூஎஸ்டியும் பை பண்ணி யூஎஸ்டி ஜேபியும் நம்ம வந்து ஹெட்ஜிங்னு ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லைங்களா, இதை ரெண்டையும் நீங்கள் பை பண்ணுறவங்க கண்டிப்பாக என்ன பண்ணுங்கள், யூரோ ஜேபியும் நீங்கள் வந்து பை பண்ணலாம். ஏன்னா அது வந்து மேலே போகும், யூரோ ஜேபிஐ மேலே போகும், யூரோ யூஎஸ்டியும் யூஎஸ்டி ஜேபியும். சரிங்களா? இப்போ இது வந்து நம்ம யூரோ யூஎஸ்டி ஏறுனா யூஎஸ்டி ஜேபி இறங்கும்னு தானே நம்ம பார்த்தோம். இது எப்படி ஏறும் அப்படின்னா ஏறும். அதான் நான் சொன்னேனே, ஸ்டாப் லாஸ் கூட அடிக்கும்னு நான் சொன்னேனே. ஸோ அந்த மாதிரி அதாவது யூரோ யூஎஸ்டிக்கும் யூஎஸ்டி ஜேபிஐக்கும் வந்து பெரிய ஒரு நியூஸ் இல்லாது யூரோ ஜேபிஐக்கு வந்து வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பட் யூரோ ஜேபிஐ ஏற ஆகும் போதே என்ன ஆகும்னா நீங்கள் யூரோ யூஎஸ்டி யூஎஸ்டி ஜேபி கூட ஏறும். இது ஏறினால இது ஏறுதா, இல்லை இது ஏறினால இது ஏறுதாங்கிறத வர நியூஸை பொறுத்து தான் நீங்கள் பார்க்கணும், அல்லது நம்ம பேட்டர்ன்ஸை வச்சு நம்ம பார்த்துக்கலாம். பட் பொதுவாகவே என்ன அப்படின்னா இந்த கரன்சி யூரோ யூஎஸ்டி அண்ட் யூஎஸ்டி ஜேபிஐ ஏறினால் யூரோ ஜேபிஐ ஏறும் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து பாருங்கள், யூரோ யூஎஸ்டி டவுன் யூஎஸ்டி ஜேபிஐ டவுன் அப்படின்னா இது உங்களுக்கு அப்படியே ஆப்போசிட். ஓகே, ஸோ இந்த இடத்துல என்ன அப்படின்னா ஒரு சின்ன விஷயம் மட்டும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணும். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அதாவது யூரோ யூஎஸ்டி ஏறும்போது யூஎஸ்டி ஜேபிஐ இறங்கும். அப்போ யூரோ ஜேபிஐ என்ன ரிசல்ட் அப்படின்னா பாருங்க, நான் என்ன பண்ணியிருக்கேன், லாஸ்ட்டு ஒரு 3 நாள் சார்ட் போட்டிருக்கேன். இன்றைக்கி வந்து வெனஸ்டே, இன்றைக்கி இங்கே இருக்கோம் வெனஸ்டே. ஸோ இது வந்து ஒரு ஃப்ரைடே, மண்டே, டியூஸ்டே இப்படி வச்சுக்கோங்க. இப்போது ஃப்ரைடே மட்டும் பாருங்கள், ஃப்ரைடே யூரோ யூஎஸ்டி இறங்கியிருக்கு. அண்ட் அதே மாதிரி ஃப்ரைடே யூஎஸ்டி ஜேபிஐ ஏறி இருக்கு, ரொம்ப இல்லை ஓரளவுக்கு. ஓகே, அதுக்கு அடுத்த நாள் நல்லாவே ஏறிடுச்சு. ரைட், இப்போ யூரோ ஜேபிஐ என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறங்கியிருக்கு இல்லைங்களா.